ஹாய். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடியே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மார்க் என்ன உங்களுக்கு எத்தனை கொஷின் நீங்கள் போட்டிருக்கீங்க, என்ன மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அஃபிஷியல் கீ வரட்டும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு ஒரு சில கொஷின்லாம் நான் ரேண்டமாக வந்து மார்க் பண்ணதுனால கொஷின் பேப்பர்லேயும் ஆக்சுவலாக மார்க் பண்ணலை. இப்போ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டை கூட நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் கூட வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்கேஸ் வந்து நமக்கு ஒரு சில கொஷின்லாம் டிஎன்பிஎஸ்சியே வந்து பார்த்திங்கன்னா தப்பாக ஆன்சர் மார்க் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த கிளைம் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. அது எல்லாருக்குமா என்னன்னு தெரியல. ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து கிளைம் பண்ணாலே எல்லாருக்குமே சேஞ்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு யூடியூப் சேனலில் தான் ஆக்சுவலாக சொல்லியிருந்தாங்க, எப்படி கிளைம் பண்ணுறது என்னன்றது போட்டிருந்தாங்க. பட் வந்து ஒருத்தவங்க வந்து கிளைம் பண்ணாலே எல்லாருக்குமே சேஞ்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக எனக்கு பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எனக்கு என்னோடய பர்சனல் நிறைய பேர் எழுதினவங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லலை. உங்களுக்கு வந்து மார்க் வேணும்னா ஒருத்தவங்களும் அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு அப்ளிகேஷன் நம்பர் போட்டு தான் வந்து கிளைம் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு பர்சனுக்கும் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு சில டைம் போன குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷினுக்கே 2 ஆன்சர் வர மாதிரிலாம் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த கொஷினை போட்டு. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த கொஷினுக்கு வந்து குரூப் 4ஓட ஆன்சர் தான் நான் போட்டிருந்தேன். பட் நான் எத்தனை கொஷின் வந்து நான் வந்து கரெக்டுன்ட்டு எனக்கு வந்து இருந்துச்சோ அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. பட் அந்த கொஷின் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகலாம் ஆகியில்லை. அவங்க வந்து கிளைம் பண்ணாங்கன்றதுக்கு இங்கே வந்து மாறி எனக்கு கொஷின்லாம் வந்துஇல்லை. நான் வந்து முன்னாடி வந்து ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி எத்தனை கொஷின் வந்து கொஷின் பேப்பரை பார்த்து இத்தனை கொஷின் தான் அப்படின்ட்டு இருந்துச்சோ அதே சேம் நம்பர் ஆஃப் கொஷின் தான் எனக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆனப்பையும் அதே சேம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான் வந்துச்சு. ஸோ இதில் வந்து முரண்பாடு இருக்குது. பட் உங்களுக்கு வேணும் கண்டிப்பாக அந்த மார்க்கால் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்கள நம்பாதீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் போட்டு அதோட பிடிஎஃப் காப்பி வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான மார்க் கிடைக்கும். இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அண்ட் ஆல்சோ என்னோடய மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஜிகேயில் வந்து லாஸ்ட்டு 25 கொஷின்ஸ்லாம் சுத்தமாக பார்க்கவே இல்லை. 115 தான் கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. தமிழில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே மோசமாக எடுத்திருக்கேன். 65 கொஷின்ஸ் தான் வந்திருக்கு தமிழில். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிகேயில் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின்ஸு. ஜிகேயில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓவரால் ஆப்ஸ் எல்லாமே கலந்து டோட்டல் மார்க் வந்து 50ன்றது சொன்னது. இன்கேஸ் கொஷின் கிளைம் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய்.